குமாரபாளையம் அருகே பிடிப்பட்ட ஏடிஎம் கொள்ளையர்கள் 5 பேருக்கு தற்போது மருத்துவ பரிசோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட 5 பேர் நேற்று குமாரபாளையம் அருகே பிடிப்பட்ட நிலையில் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வந்த நிலையில் 5 பேருக்கான மருத்துவ பரிசோதனை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. கொள்ளையர்கள் 5 பேரையும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்த இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம். குணசேகர், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. திருச்சூரிலிருந்து ஏடிஎம் இயந்திரங்களில் கொள்ளையடித்துக் கொண்டு 3 இயந்திரங்களில் மையங்களில் கொள்ளையடித்துக் கொண்டு தப்பிய போதுதான் குமாரபாளையம் அருகே தமிழ்நாடு போலீசார் மடக்கி பிடித்தனர். மொத்தமாக 7 பேர் இருந்த நிலையில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஒருவர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எஞ்சிய 5 பேரிடம் நேற்று முதல் விசாரணை என்பது நடைபெற்றது. இந்த விசாரணை அனைத்தும் முடிவடைந்த நிலையில் குற்றவாளிகள் 5 பேரும் இர்ஃபான், சஃபீர்கான், சவுகீன், முகத், இக்ரம், முபாரக் ஆகிய 5 பேரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றார்கள். அதற்கு முன்னதாக வழக்கமாக அவர்களுக்கு நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு முன்பாக மேற்கொள்ள வேண்டிய மருத்துவ பரிசோதனை என்பது நடைபெற்றது. சுமார் 1 மணி நேரமாக குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் 5 பேருக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 2 பேருக்கு காலில் மிக அதிகமான அளவு அடிபட்டு நடக்க முடியாத ஒரு நிலையில் சென்றனர். இதனால் அவர்களுக்கு எக்ஸ்ரே எடுக்கப்பட்டு ஏதாவது எலும்பு முறிவு இருக்கின்றதா என்ற பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. இதனால் ஒரு 1 மணி நேரமாக இந்த மருத்துவ பரிசோதனை 5 பேருக்கும் நடைபெற்ற நிலையில் இந்த பரிசோதனைகள் அனைத்தும் முடித்து மருத்துவர் நலமாக, அதாவது 5 பேரும் நலமாக இருப்பதாக மருத்துவர் கையொப்பமிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு 5 பேரும் தற்பொழுது வெப்படை காவல் நிலையத்திற்கு மீண்டும் அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இந்த வழக்கில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவரினுடைய சடலம் நாமக்கல்லில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த குமாரபாளையம் நீதித்துறை குற்றவியல் நடுவர் அங்கு சென்றிருக்கின்றார் அந்த பிரேத பரிசோதனையில் பார்வையிடுவதற்காக. அதை முடித்துவிட்டு அவர் குமாரபாளையம் வந்ததற்கு பிறகாக இந்த 5 பேரையும் வெப்படை காவல் நிலையத்திலிருந்து குமாரபாளையம் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்று குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதி மாலதி முன்னிலையில் ஆஜர்படுத்த இருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.